Hi friends, welcome to Kanakas Edupangrai. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அத பாத்தீங்களா கோவக்காயை நீட்டா திருத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு கோவக்காய் வதக்கல் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல தான் நான் பண்றேன். இது வந்து பொடி இடிச்சு போட்டுலாம் பண்ணலாம். நான் அது மாதிரிலாம் பண்ணல. நம்ம ஆத்துல இருக்கிற குழம்பு பொடி போட்டு தான் பண்ண போறேன். இப்போ சூப்பரான ஒரு வதக்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாத்தீங்களா சூப்பரான ஒரு பருப்பு ரசம் பண்ணி வச்சுட்டேன். ரசம் நல்லா லிஸ்ட்டெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குன்றதுனால நான் ரசம் பண்ணுறதை எடுக்கலை. இப்போது இதில் நம்ம கடுகும் ஜீரகமும் திறம்பாடி சாதத்துக்கு குத்தின்ட்டு நம்ம இதில் வதக்கல் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சிடுத்து இதை எடுத்து அப்படியே நம்ம எடுத்து சாதத்தில் குத்திக்கலாம். இப்போ எடுத்து இதில் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாதம் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வதக்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த கடாயிலேயே நம்ம கோவக்காய் வதக்கல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோவக்காய் வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். வேக வச்சு பண்ணினாலும் நல்லாயிருக்கும், வதக்கினாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு தடவை குக்கரில் வேக வச்சு பண்ணேன், அது ரொம்ப சூப்பராக வந்தது. நான் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்கலை, அப்படியே தான் வதக்க போகிறேன். அப்படியே வதக்கிறது எப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றின்னு இருக்கேன். நல்லா மூடி போட்டு வதக்கினோம்னா சூப்பராக வதங்கிடும். அது கொஞ்சம் லேட்டு ப்ராசஸ் தான் வதங்கிறதுக்கு ஆகும். அதனால தான் இப்போது நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போது கடுகு வெடித்து உளுந்து நல்லா செவந்துட்டு இப்போது இந்த கோவக்காயை போட்டுக்கலாம். எல்லா கோவக்காயும் போட்டுக்கலாம். எல்லா கோவக்காயும் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போது இந்த கோவக்காய் வேகிறதுக்கான அதுக்கான சால்ட்டை சேர்த்துக்கலாம். சால்ட்டு அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஆற்றுல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சோம்னா சூப்பராக தடிக்க ஆகிடும். நம்மளோட வதக்கல் ரெடி ஆகிடும். இன்னும் மெயினாக பெருங்காயப்பொடி சேர்க்கலை. பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா கலரி மூடி வச்சிடலாம். மூடி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வேகட்டும், பார்க்கலாம். நம்மளோட கோவக்காய் கருமதை எடுத்து கலரி பார்க்கலாமா? இந்த மாதிரி கலரி விட்டு வேக வச்சாக்க நல்லா வதங்கும். நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன், மெதுவாக தான் ஆகும். இது நல்லா ரோஸ்ட்டாக ஆகட்டும். இது கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போட்டுக்கல, வெறுமை ப்ளைனாக தான் பண்ணுறேன். இப்போ இது நல்லா இப்படி கலரி கொடுத்து நல்லா வேகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். நம்ம கோவக்காய் கருமது நல்லா வதங்கிடுது. இப்போது நம்ம நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கருமது ரெடி. இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாம்பார் சாத்துக்கு, குழம்பு சாத்துக்கு, சாத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.